எங்களுக்கு ஏதாவது தேவைப்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் எமக்கு தருவான் என்ற உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும், தவக்குள் இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எப்படி நடக்கிறான் தெரியுமா? அந்த தவக்குளுடையவர்களோடு அல்லாஹ் எதையும் செய்து தருவான் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. யார் சரியான முறையில் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கின்றார்களோ, சரியான முறையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு லரஸககும் கமா யர்ஸகுத் தைர். பறவைகளுக்கு எப்படி அல்லாஹ் உணவளிக்கின்றானோ அந்த பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அந்த தவக்குல்தாரிகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். அந்த பறவைகள் காலை பொழுதை அடைகின்ற பொழுது வெறும் வயிற்றோடு பறந்து செல்லுகிறது தன்னுடைய கூடுகளில் இருந்து. அது மீண்டு பின்னே வருகின்ற பொழுது வயிறு நிரம்பியதாக மீண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அது எங்கும் ஒரு நம்பிக்கையோடு சென்றது கிடையாது. என்னுடைய தொழில் இதுதான், நான் இன்ன வேலை செய்கிறேன், என்னுடைய கடையை திறந்தால் தான் எனக்கு சோறு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கைகளோடு அவைகள் செல்லவில்லை. வெறுமனே காலை பொழுதை அடைகின்ற பொழுது ஒரு முயற்சி செய்கிறது. அல்லாஹ் மீது தவக்குலோடு அது செல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உண்மையான முறையில் அல்லாஹ்வை தவக்குல் வைத்து அவனிடத்திலே அல்லாஹ் போதுமானவன் என்ற எண்ணத்தோடு அவன் பயணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு அந்த பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று, அந்த பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பதை போன்று கொடுப்பதாக ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பேசி காட்டினார்கள். அது மாத்திரமா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஒரு குகைக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த குகையில் காஃபிர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும், காஃபிர்களுடைய கண்களிலே பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு தேவையோடு ஒரு குகைக்குள்ளே அடைந்து மறைந்து கொள்ளுகிறார்கள். குகைக்கு மேலே சில காஃபிர்கள் தேடி திரிகிறார்கள். ஒருவன் யாராவது கீழே குனிந்து பார்த்தால் அங்கே அவர்கள் இருவரும் இருப்பதை கண்டுகொள்வார்கள் என்றொரு நிலை ஏற்படுகிறது. இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாராவது ஒருவன் கீழே குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுவிடுவானே யா ரசூலல்லாஹ், எங்கள் என்ன செய்வது என்பதாக கேட்கின்ற பொழுது அங்கே அல்லாஹ் மீது தவக்குலை ஏற்படுத்துகிறார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். உண்மையான தவக்குல். எந்த ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதும், எந்த ஒரு நிலை வருகின்ற பொழுதும், எப்படியான சூழ்நிலை உருவாகின்ற பொழுதும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையான உணர்வு தவக்குல் உருவாகும் என்று சொன்னால் நிச்சயம் அந்த தேவைகள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும்.